ரட்சகனே, உம்முடைய பிரியனே. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எருமெலியில் இறங்கிட்டு சபரிமலை ஆன்மீக பயணத்துக்காக நாங்கள் பண்ண பேட்டை தொல்லல், அதுக்கப்புறம் பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலுக்கு போனது, அடுத்து வாவர் மசூதிக்கு போனது, அப்புறம் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் குளிச்சுட்டு இருமுடியெல்லாம் கட்டிட்டு சபரிமலை பெரிய பாதைக்கு போனது தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் கூட நிறைய கன்னிசாமி வந்ததுனால சரங்குத்தியும் வாங்கினோம். இப்போ எல்லோரும் தலைக்கு கிரீடம் மாதிரி பேப்பரில் செஞ்சு மாட்டி உடம்பு மேலே கலர் பவுடரை தூவிக்கிட்டாங்க. அதை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. பேட்டை சாஸ்தா கோயிலில் இருந்து பேட்டை துள்ளல் வரவங்கள தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ரோட்டில் ஒரு ஓரமாக பஸ்ஸு மற்ற வாகனத்துக்கும் இன்னொரு ஓரமாக பேட்டை துள்ளலுக்கு பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போது நாம் பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலுக்குள்ளே தான் என்ட்ராகிறோம். இங்கே இருந்து தான் நாம் பேட்டை துள்ளலை ஆரம்பிக்க போகிறோம். மற்ற எந்த ஒரு கோயில்லையும் இந்த மாதிரி ஆடி பாடுறதை நான் பார்த்ததில்லை. பேட்டை துள்ளல் என்பது அதர்மம் அல்லது அநீதி எழுச்சிகளுக்கு எதிரான ஒரு சமூகத்தின் அடையாள பிரதிநிதித்துவமாகும். மகிஷி என்ற அரக்கனை வதம் செய்து ஒற்றுமையே சமூக மாற்றத்திற்கு திறவுகோல் என்று ஐயப்பன் மக்களுக்கு அதிகாரம் அளித்தார். இங்கே ஐயப்பனை தரிசிச்சுட்டு பக்கத்துலேயே சூரத்தங்காய் விட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வாவர் மசூதி. இங்கே ஐயப்பனை தரிசிச்சுட்டு வரவங்க பின்னாடி பார்க்காம தான் நடந்து வராங்க. ஐயப்பனுக்கு கொடுக்குற ஒரு வித மரியாதை இது. அப்புறம் இந்த கோயிலுக்குள்ளேயே தலைப்பாறை மலைன்னு ஒரு இடம் இருக்குது. ஆரம்பத்தில் இருக்கிற பாறைன்றதுனால இந்த பேரும் இதுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மேலக்காரங்களை தயார் பண்ணிவிட்டு பேட்டை துள்ளலை ஆரம்பிக்கிறோம். இப்போ வாவர் மசூதிக்குள்ளே நுழையிறோம். வாவர் மசூதிலையும் சூரத்தங்காய் விடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. வாவர் ஆரம்ப காலத்தில் கொள்ளைக்காரராக இருந்ததாகவும் அவர் இஸ்லாமிய மத குருவாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் கிட்ட போரிட்டு அவர் தோற்று போயிருக்காரு. அப்புறம் ஐயப்பன் வாவரை நண்பராக ஏற்றுக்கிட்டு பந்தாலா மகாராஜா கிட்ட அவருக்கு ஒரு கோயிலை கட்டி தரும்படியும் சொல்லியிருக்காரு. அந்த கோயிலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க.
வாவரை தரிசிச்சுட்டு அகெயின் அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக பின்னோக்கி தான் நடந்து வந்தோம். இப்போ நாம் பேட்டை துள்ளலில் கண்டினியூ பண்ணுறோம். கன்னிசாமியில் இருந்து குருசாமி வர, சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வர எல்லாருமே இந்த பேட்டை துள்ளலில் தன்னை மறந்து ஐயப்பனுக்காக ஆடிட்டு வந்தாங்க. பேட்டை துள்ளல் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் தான் நிறைவடையும்னு சொன்னாங்க. அங்கே தான் என்ட்ராகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில் போர்டு இருக்கிற இடத்துக்கு லெஃப்ட் சைடில் ஓடுற நதியில் தான் புனித நீராடணும். தண்ணி தேங்கி இருக்கிறதுனால பக்கத்துலேயே ஷவர் வசதியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பேட்டை துள்ளலுக்கு யூஸ் பண்ண அந்த கிளை, அதுக்கப்புறம் காகிதத்தில் செஞ்ச கிரீடம் மாதிரி ஒரு பொருள், அதெல்லாம் வந்து இங்கே தான் மாட்டி வைக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு இந்த பக்கம் தான் போனோம். ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடுறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. അപകടങ്ങൾ ഒഴിവാക്കുവാൻ സ്വാമിമാർ റോഡിന്റെ ഫുട്പാത്തിലൂടെ മാത്രം സഞ്ചരിക്കുക. റോഡിന്റെ ഇരുവശവും പാർക്കിംഗ് പൂർണ്ണമായും നിരോധിച്ചിട്ടുള്ളതാണ്. ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில் பக்கத்துலேயே ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் அன்னதானம் போட்டாங்க. இந்த கோயிலில் பல இடங்களில் மூலிகை நீர் கொடுத்தாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து காலை உணவுக்காக நியூ ஹோட்டல் ஆரிய பவன்ற ஹோட்டலுக்கு போனோம். இங்கே தான் காலை உணவு முடித்தோம். சாப்பிட்டு முடித்ததும் இருமுடியை ரெடி பண்ணி யாத்திரைக்கு ரெடி ஆனோம்.
அம்பையின் வாகனனே, சரணமையப்பா அன்புலி வாகனனே, சரணமையப்பா எங்கள் குல தெய்வமே, சரணமையப்பா அப்பாச்சி மேரியே, சரணமையப்பா அப்பாச்சி குய்- சதீஷ் ஐயப்போ சாமி சாமி சரணம் சாமி சரணம். தவிர்க்க முடியாத சில காரணத்தால் எங்கள் யாத்திரையை அழுதாமலை என்ட்ரன்ஸ்லேருந்து தான் ஆரம்பித்தோம். அதுக்காக இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இதுதான் அழுதாமலைக்கு போகக்கூடிய பாதை. இந்த வீடியோட அடுத்த கடைசி பாகமாக நீங்கள் பார்க்க போகிறது அழுதா நதியிலேருந்து சபரிமலைக்கு போனது, அதுக்கப்புறம் அங்கேருந்து குற்றாலம் போயிட்டு பழனிமுருகன் கோயிலுக்கு போனதை தான் பார்க்க போகிறீங்க.